ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு வாஸ்து டிப்ஸு, ஒரு 3 அறிகுறிகள். நீங்களும் ஆரம்பிச்சிங்களா? 3 அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஒரே மாதிரி தவிர அந்த வீட்டில் தொடர்ந்து துன்பம் நடக்குதா, அந்த வீட்டில் குறை இருக்குன்னு அர்த்தம். 2வது, அடிக்கடி வீட்டில் உடம்புக்கு முடியாமல் போய் உடம்புல ஒரே பாகம் மாத்திர பிரச்சனை வருதா, வாஸ்து அறிகுறின்னு அர்த்தம். வீட்டில் தண்ணி குழா பைப்புகள் இல்லை என்றால் பாத்ரூமில் கழிவுநீர் வெளியேற இடத்துல அடைப்பு ஏற்பட்டு பிரச்சனை வருதா, வாஸ்து குறைபாடுன்னு அர்த்தம். குழந்தைய சரியாக படிக்கவே மாட்டான், மந்தமாக இருக்கானா, என்னென்னமோ டியூஷன்லாம் படிக்க வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தேன், ஜாஸ்தி ஒரு பார்த்துட்டு நல்லா தானே இருக்குங்கிறாரு, இன்னும் முடியல. எல்லா திறமையும் இருக்குது, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, திருமண தடை, வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரு மங்களகாரம் வீட்டில் விளக்கே பொருத்த முடியல அப்படின்னா அப்போ வாஸ்து குறைபாடு. இந்த வாஸ்து குறைபாடுனா என்ன, உடைச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு வெளியில் எத்தனை நவக்கிரக பிரச்சனை இருந்தாலும் ஒரு வீடானது ஒரு பிராணசக்தியை உற்பத்தி செய்து அந்த மனிதனுக்கு பிராணன் பற்றாக்குறை இல்லாமல் சுகமாக கொடுத்துருச்சுன்னா வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லும். வாஸ்து சாஸ்திரப்படி பஞ்சபூதங்களை சரிப்படுத்தி கட்டப்பட்ட வீடுகளில் கெட்ட கிரக திசைகள் இருந்தாலும் நடந்தாலும் அவனை தாங்கி கொள்ளக்கூடிய நல்ல வலிமையா ஒரு கேடயமா ஒரு வீடு இருக்கும். இதுதான் வாஸ்து. அப்ப வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீடு இருந்தால் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுட்டு சுகமா இருப்பான். வீட்டில் அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும் போது சண்டை வருது, அப்ப கோளாறு ஏதோ இருக்கு. அப்ப இதெல்லாம் நான் வாடகை வீடு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம், இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடைத்திருக்கிற வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. நல்ல வீடாக பார்த்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு, இங்கே பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு பக்கம், அவர் வேலைக்கு போகிறதுக்கு பக்கம் அப்படிங்கிற வசதிக்காகத்தான் எல்லாரும் தேர்வு செய்கிறீங்கன்னு ஒழிய நல்ல வீடை தேர்வு செய்கிறதே இல்லை. அதனால் நல்ல வீடாக இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி இருக்கா, வீட்டில் இமுசை, வீட்டில் போட்டால் அமுக்குது, யாரோ துடுதுன்னு ஓடுறான், மேலே இடைஞ்சல் வருது, ஏதோ கோளாறு இருக்கும். மனுஷனுக்கு மனுஷன் தானே எதிரி, மிருகமாக எதிரியாக இருக்க போகுது. அதனால் நம்முடைய இப்பிறவி வினையோ ஊழ்வினையோ கர்ம வினையோ எதையோ ஒன்று, நமக்கு நல்ல வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும். அது வீட்டில் குறைகள் இருப்பதை அதெல்லாம் சுட்டி காட்டுது. இதை ஜோசியத்தை கொண்டு போனாலும் சொல்லிவிடுவார். நோட்டை பார்த்த உடனே உங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது புரியுதுங்களா? யாருக்காவது வாஸ்து பார்க்கணும், நல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.